அஸ்ஸலாமு அலைக்கும். ரஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இஃப்தாருக்கு ரோஸ் மில்க்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் கடல் பாசி நான் ஒரு 20 கிராம் எடுத்திருக்கேன். அதை போட்டுட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து நல்லா கொதித்து இந்த கடல் பாசி நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் 1½ கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் இந்த கப்பில் தான் போட்டிருக்கேன். 1½ கப்பு சர்க்கரை போடுறது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ வந்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி 3 பிளேட்டில் ஊற்றிருக்கேன். இப்போ கலர் கலந்துக்கலாம். நான் வந்து கேசரி பவுட்ரு தான் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கலர், ரெட் கலர், எல்லோ கலர் இந்த 3 கலர் வச்சுருக்கேன். இது நல்லா கலந்துட்டு செட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ நம்ம பால் காய்ச்சிக்கலாம். நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம். இதுலேயும் 1½ கப்பு சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் பால் பவுடரும் கலந்துக்கலாம். இப்போ ரோஸ் எசன்ஸ் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ கடல் பாசி நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த பாலில் போடுறதுக்கு குட்டி குட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பெருசாக போட வேண்டாம். இப்போ வந்து ரோஸ் மில்க்கு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் பாதாம் பிசின் போட்டுக்கலாம். சப்ஜா விதையும் போட்டுக்கலாம். நான் ஊற வச்சு வச்சுருந்தது. இப்போ வந்து கடல் பாசியும் போட்டுக்கலாம். நீங்கள் இதெல்லாம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. சர்வ் பண்ணும்போது மட்டும் இந்த கடல் பாசி போட்டு கொடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். போட்டே வச்சிட்டிங்கன்னா கலர் மாறிடும். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் இஃப்தாருக்கு இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.